2024 சோர்சிங் மற்றும் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்போ. தொழில்நுட்பத்தில் சமீபத்திய முன்னேற்றங்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் உள்ள அற்புதமான வாய்ப்புகளை கண்டறியலாம். சாமெக்ஸ் டிசம்பர் 27 முதல் 29 வரை சென்னை ட்ரேட் சென்டரில். சேலம் மாவட்டத்தில் வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் பணியில் இருந்த காவலர்களை பயங்கர ஆயுதத்தால் தாக்கியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள காரைக்காடு பகுதியில் மதுவிலக்கு சோதனை சாவடி ஒன்று அமைந்துள்ளது. இந்த சோதனை சாவடி கர்நாடகா தமிழ்நாடு எல்லைப் பகுதியில் அமைந்துள்ளதால் அடிக்கடி வாகனங்கள் வந்து செல்லும். இந்த சுங்கச்சாவடியில் மலிவு விலையில் வாங்கி கடத்தி வரப்படும் மது பாட்டில்கள் அதிக அளவில் பிடிபடும். இன்று வழக்கம் போல வாகனங்கள் சோதனை செய்து கொண்டிருந்த போது தனியார் பேருந்து ஒன்றில் காவலர்கள் சுகவனேஸ்வரன், செந்தில்குமார் சோதனை நடத்தினர். அப்போது பேருந்திற்குள் இருந்த வட மாநிலத்தைச் சேர்ந்த 4 பேர் கொண்ட கும்பல் அவர்களை கடப்பாறையால் தாக்க ஆரம்பித்தது. இதனால் அந்த பகுதியில் பெரும் பதற்றம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் காவலர்கள் சுகவனேஸ்வரன் மற்றும் செந்தில்குமார் பலத்த காயமடைந்தனர். காவலர்கள் தாக்கப்படுவதை பார்த்த அப்பகுதி மக்கள் வட மாநில கும்பலை தடுக்க முயற்சித்த போது அவர்களும் தாக்கப்பட்டனர். பின்னர் அவர்களை மடக்கி பிடித்து ஓரமாக உட்கார வைத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் குறித்து கொளத்தூர் காவல்துறை விசாரணை நடத்தி வருகிறது.